தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41வது அதிகாரம் வசனங்கள் 17 இருந்து 20 வரை. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இந்த வேத வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகள் ஒரு வறண்ட சூழ்நிலைக்குள் போகும் பொழுது அந்த வறண்ட சூழ்நிலையை எப்படி தம்முடைய கரத்தினால் அதை மாற்றுகிறார், அந்த வறண்ட சூழ்நிலையை எப்படி நீர் தடாகமாக மாற்றுகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். இதில் இந்த வசனத்தில் நாம் கர்த்தருடைய பராக்கிரமத்தை பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை பார்க்கிறோம். அவரால் எந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை பார்க்கிறோம். இன்றும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில சூழ்நிலைகளின் வாயிலாக சென்று கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம் என்றால், நீங்கள் ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலையை கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கலாம். சகோதரரே, என்னுடைய பொருளாதாரத்தில் மிகுந்த வறட்சி இருக்கிறது, என் குடும்பத்தில் ஒரு மிகுந்த வறட்சி இருக்கிறது, எங்களால முன்னேற முடியல, எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் மிகுந்த துயரத்தோடு மிகுந்த பாரத்தோடு அமர்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களுடைய சூழ்நிலைகளை முற்றிலுமாக மாற்றப் போகிறார். உங்களுடைய வறண்ட சூழ்நிலைகள் யாவும் மாறப்போகிறது. கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று காண்கிற கண்கள் அறியும்படியாக கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தர் உங்களை மிக பெரிய சாட்சியாக அவர் நாம மகிமைக்கென்று நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை, அது எவ்வளவு வறண்டதாக இருந்தாலும் அதை நீர்க்கேணிகளாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக்கி வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும். நீங்க சொல்லலாம், என்னுடைய சூழ்நிலை வனாந்திரத்தை போல இருக்கிறது சகோதரரே, எனக்கு வழி தெரியல, நான் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவேன்னு தெரியல, இந்த கடன் பிரச்சனை, இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த தேவைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, நான் இதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வேன் என்றே தெரியல, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் விடுவிக்கப்படுவேன் என்று தெரியல என்று சொல்லி உங்கள் மனதில் கேள்விகள் வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், வறண்ட பூமியை நீர் கேணிகளாக்குவேன். வறண்ட பூமியை
நீர் கேணிகளாக்குவேன். வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வழிகளை திறக்கப் போகிறார். வாசல்களை திறக்கப் போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்துக்குரிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களுடைய எல்லா வறண்ட பூமியைப் போல இருக்கிற சூழ்நிலைகளை நீர் கேணிகளாக மாற்றுகிறார். வனாந்தரத்தில் நீங்கள் நீர் தடாகத்தை பார்க்க போகிறீர்கள். வாசல்களை கர்த்தர் திறக்கப் போகிறார். அந்த வாசல்கள் கர்த்தருடைய தயவினால் திறக்கப் போகிறது. ஆமேன் என்று இந்த வார்த்தைக்கு விசுவாசித்து நீங்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் தலையிலாக மாறப்போகிறது. கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று ஜனங்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய சாட்சி அது பெரிதா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய வறண்ட சூழ்நிலை எல்லாம் மாறும். நாம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 8 16 வரை பார்த்தோம் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எலியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ சாரிபாத் என்ற ஊருக்கு நீ போ. அங்கு உன்னை பராமரிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்ற வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. எலியா சாரேபாத் அந்த ஊருக்கு போறாரு. அங்க போனா அங்க ஒரு விதவை, அங்க அவங்க விறகு எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த விறகு எடுத்துக்கொண்டு இருக்கும் போது எலியா அந்த விதவை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அதோட சேர்த்து கொஞ்சம் அந்த அப்பத்தையும் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த விதவை சொல்றாங்க, எனக்கு ஒரு
பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. இத வைத்து நானும் என் மகனும் சாப்பிட்டு அத செத்து போக போறோம். அவ்வளோதான் எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலியா சொல்றாரு, நீ போய் அதை செய்து கொண்டு வா. எனக்கு உன்னுடைய அந்த மாவு அது குறைவதில்லை, அது செலவழிந்து போவதில்லை. கலசத்துல எண்ணெய் அது குறைய போவதில்லை அப்படின்னு சொல்லி எலியா சொல்லுகிறார். அதே போல அந்த ஸ்திரீ செய்த பொழுது அவங்களுடைய அந்த மாவு குறையவே இல்லை. எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறையவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்த பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. குறைவில்லாத சூழ்நிலை. அந்த 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 ஸ்திரீ, அந்த விதவையை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, அந்த விதவையும் மகனும் அவங்க எவ்வளவு ஏழ்மையா இருந்திருப்பாங்கன்னு நீங்க யோசித்து பாருங்க. அவங்க தன்னுடைய கடைசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு துயரப்பட்டு கொண்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வறட்சி, அந்த அளவுக்கு வறுமையில அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு பாத்தீங்களா? அவங்க அடுத்து நாளை நாம உயிரோட பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு துயரத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல சாரிபாத் ஊர்ல அநேக பேர் இருந்திருக்கலாம். யாருமே உதவி செய்யல. எந்த மனிதர்களும் உதவி செய்யல. ஆனா கர்த்தருடைய கண்கள் அந்த சாரிபாத் விதவை மேலேயும் அந்த பிள்ளை மேலேயும் இருந்தது. அவருடைய கண்கள், அவருடைய மனதுருக்கத்தின் கண்கள் அவர்களை நோக்கி பார்த்தது. கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவங்களுடைய வறண்ட சூழ்நிலை, அவங்களுடைய வறண்ட அந்த அவங்களுடைய குடும்பத்தின் நிலைமை அப்படியே மாறியது. அல்லேலூயா. மாவு குறையவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் அது குறையவும் இல்லை. அல்லேலூயா. இன்றும் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் இப்படி துயரத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். இந்த வறுமையின் பிடியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். நாங்கள் எப்படி அடுத்த ஒரு நாளை நாங்கள் பார்ப்போம், எப்படி நாங்கள் அடுத்த மாதத்தை நாங்கள் எப்படி பார்ப்போம், குடும்பமாக எப்படி அடுத்த மாதத்தை அடுத்த 10 நாட்கள் கழித்து நாங்கள் எப்படி சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து துயரப்பட்டு கொண்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவர் நம்முடைய யெகோவா ஈரே, நம் தேவைகள் யாவையும் பார்த்து கொள்ளுகிற நல்ல தகப்பன். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கப் போகிறார். நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் வறண்ட சூழ்நிலைகள் அது யாவும் மாறுகிறதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் வனாந்திரத்தை நீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளாகவும் மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறுகிறதை பார்க்க போகிறீர்கள். நன்மைக்கு எதுவாய் மாறுகிறதை பார்க்க போகிறீர்கள். உங்கள் வறண்ட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால், கர்த்தருடைய வல்லமையினால் மாறப்போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று அநேக ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்வீர்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இயேசுவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்திலும்
இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊழியம் செய்தபடியால் நன்றி அப்பா. ஒரு கிரியை நீங்கள் செய்தபடியால் நன்றி சுவாமி. அப்பா, இந்த வார்த்தைகளின்படியே அவங்களுடைய வறண்ட சூழ்நிலைகள் யாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றப் போகிறீர். அதற்காய் நன்றி. வனாந்தரத்தை நீர் தடாகமும், ஆண்டவரே வறண்ட பூமியை நீர் கேணிகளமாக்கி அப்பா அவர்களுடைய சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறீர். அதற்காய் நன்றி அப்பா. அவர்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்பட போகிறபடினால் நன்றி. வாசல்களை நீர் திறக்கிறீர். அதற்காய் நன்றி. பொருளாதாரத்துக்குரிய வாசல்கள், ஆண்டவரே வேலைக்குரிய வாசல்கள் அப்பா, அவங்களுடைய தொழில் பிஸ்னஸ் எல்லாவற்றிற்குரிய வாசல்களை நீர் திறக்கிறீர். தயவு உண்டு பண்ணுகிறீர் சுவாமி. அதற்காய் நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்முடைய கரம் இதை செய்ததென்று அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் இது ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல அப்பா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வறண்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது கர்த்தருடைய வல்லமையினால். நீங்கள் சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். உங்கள் நாவில் கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும். ஆமென்.